ஹாய் உறவுகள், இன்றைக்கி என் பெரிய பாப்பாவுக்கு பிறந்தநாள். அதனால் அவர் 300 இன்றைக்கி கோவிலுக்கு போனேன். நான் இந்த வீட்டில் வேலையிலேருந்து நான் போகவே இல்லை. 2 பேரும் கோவில் போய் நல்லபடியாக சாமியை விட்டு அங்கேயே கோவில் பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு அது வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு எனக்கு ஒரு பிரசாதம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஸ்கூல் வர டைம் இன்றைக்கி லஞ்சு பாப்பா பர்த்டே நேற்றே சொன்னேன். இன்றைக்கி பிரியாணி கொடுக்கணுமா ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேணும்னு சொல்லி எங்கள் அப்பா நேரமெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ரெடி பண்ணிட்டேன். அதனால் நான் போகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே 2 ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லி பாப்பா இருந்தது எங்கள் அப்பா தான் ஃபோட்டோ எடுத்தேன். நான் உள்ளே சமைச்சு தான் இருந்தேன். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து ഞങ്ങൾ தான் கொண்டு கொடுக்குறேன் 11:30 கேட்டால். அதனால் டைம் ஷேரும் கடை போய் நான் சமைச்சிட்டு இருந்துச்சு. இனி ஈவினிங்கு தான் பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை நான் என்ன போட்டுட்டாடி அப்படின்னு பாப்பா கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளியே போய் எல்லாம் கூப்பிட்டு வர்றதுக்குள்ள நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் வரல, கூட்டிகிட்டு வர போனால் ஆளை காணோம். அப்புறம் எல்லாம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. கேக்கெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி எடுத்து வெளியில் வச்சு மெழுகுலாம் பார்த்து வச்சு எல்லோரும் இது என்ன கேக்கு எனக்கும் தெரியல என்ன கேக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெகுலராக வாங்கினா கிடையாது, அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த கேக்கு வாங்குகிறேன். கல்லந்தண்ணே இது நல்லாயிருக்குக்கா, இது புதுசாக வந்துட்டுருக்கு, இது நிறைய பேர் வாங்கியிருக்கிறேன், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி லேயராக இருக்கும் இந்த கேக்கு அப்படி சொன்னேன். சரி அதனால் வாங்கிட்டேன். பாப்பாவுக்கும் பிடிச்சிட்டு பாப்பாவுக்கு அப்பையும் கூப்பிட்டு தான் கேட்க வாங்க போனால் இது போதும் டாடின்னு சொன்னால் வாங்கிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா வேறு இது வெடிக்கணும் வருவார், இதனே வெடிக்கணும் பிடிக்கலேன்னு வரேன். இது அவர் வெடிச்சிட்டு போய்ட்டு க்ளீன் பண்ணார். நம்ம வேலை வேலை அங்கே இங்கே சோபாக்கில் நான் தான் க்ளீன் பண்ணேன். இவரை பாட்டுக்கு வெடிச்சிட்டு போயிடுவேன். வெடிக்கின்றன்னு அதுவெல்லாம் கேக்குக்குள்ளே இந்த சிக்கன் எல்லாம் வேணும் குழந்தை குட்டீஸ் எல்லாம் கொடுக்கும்போது தெரியாதல்ல உள்ளே போய் அதனால தான் வெடிக்க வேண்டியது. நான் அதெல்லாம் வெடிச்சிட்டுக்கப்புறம் இந்த ஷாலெலாம் போட்டு மூடிட்டேன். அதுக்கப்புறம் சரி கட் பண்ணலான்னு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எங்கள் அப்பா கட் பண்ணி வரணும் அம்மாவுக்கு போட சொன்னேன். நான் டாடி கொடுக்க சொன்னேன். அவர் 2க்கும் சரி சமமாக ஊட்டி விட்டுட்டு அதை கேட்டதுக்கு நான் உனக்கு கூட்ட அம்மா கூட்ட டாடி கூட்டு ஆனால் 2க்கும் சமம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வாள் பாரு, சின்ன வாள் தான் ஆரம்பத்திலே கேக் எடுக்கிறதுக்குள்ளே சைடில் நோண்டி வச்சுருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இதெல்லாம் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாருக்கும் ஊட்டி அது ஒரு சந்தோஷம் தான் பிள்ளைகளுக்கு. அந்த செலிப்ரேஷன் வர்றது சொன்ன மாதிரி அது ஒரு செலிப்ரேஷன் உள்ளதாக இருக்குது எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. அதில் ஜாலியாக கேக் பண்ணிவிட்டு அப்புறம் கிஃப்ட் இது வர டியூஷன் டீச்சர் கொடுத்த கிஃப்ட்டு. அப்புறம் இது ஸ்கூல் ஃப்ரெண்டு அதை போய் சின்ன வாள் இது இங்கே இருந்த சின்ன வாள் கிஃப்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே டாடி கிஃப்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக என்னென்னு தெரியும் ஒரு ஆர்வம் இருக்குல்ல என்ன யார் கிஃப்ட்டு கொடுத்துன்னு சொல்லி உட்காந்து பிரிச்சிருந்தா சின்னதாக பெருசாக அந்த குழந்தைகள் கொடுக்குற நாளுக்கும் வாங்கின நாளுக்குன்ற சந்தோஷம் இருக்குது. அது தனி சந்தோஷம்தான். அதில் பிரிச்சுட்டு பாரு எப்படி. அப்போ இது டியூஷன் டீச்சர் கொடுத்த கிஃப்ட்டு. இது அவள் பெயிண்ட்டு காரணம் அவள் ட்ராயிங் நல்லா பண்ணுவேன். ட்ராயிங் பண்ணதெல்லாம் ஒரு ஃபைலில் போட்டு மிஸ்ஸு கரெக்டாக நினச்ச மாதிரி பெயிண்ட் இது வாங்கி கொடுத்துட்டு அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு ஃபைல் வாங்கி கொடுத்துட்டு அதுவும் பிரித்து அது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவருக்கு தேவையான பொருள் தானே வாங்கி கொடுக்குறது. அது இந்த குழந்தைகளுக்கு பார்க்கும்போதும் சந்தோஷம் பார்த்துட்டேன். மூஞ்சில் ஹாப்பியாக இருக்குதெல்லாம். அதுக்கப்புறம் தான் இப்போ எங்களோட பொருள் பார்க்கணும்னு சொல்லி தான் ஆர்வத்தில் பாரு எல்லோரும் உட்காந்து. அது சின்ன வேலை தான் அதிகமாக ஆர்வமாக இருக்குது. இதுக்குள்ளே என்னன்னு இனி அவருக்கு தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஷாக் ஆகிடுவேன். இனி வரை பார்க்குறது பாரு எப்படி பார்த்துட்டு இருக்கிறது. ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கப்புறம் தான் ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் ஏற்கனவே பாப்பாவை ஸ்டடீஸ் டேபிள் கேட்டுன்னு இருந்துச்சு. அதனால் இன்னைக்கு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பர்த்டே பெரியவருக்கு செகண்ட் பர்த்டே அடுத்த ஜனவரியில் சின்னவருக்கு பிறந்தநாள் வரும். அப்போ சின்னவுக்கு வாங்கி கொடுக்க நான் நினச்சேன். எங்கள் அப்பா திட்ட ஆரம்பிச்சு ஒரே அழுவாச்சு. எனக்கு வாங்கி தர மாட்டேயா அப்படி இப்படின்னு சொல்லி போய் பெட்டில் போய் ஒரே கமந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடும். உங்கள் அப்பா திட்டுறேன் 2 வாங்க வேண்டிய நான் நினச்சேன் அவருக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிச்சு. அப்புறம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பிள்ளை ஓடியே போயிடுச்சு. அப்புறம் எப்படி பார்த்துட்ருக்குறேன் மூஞ்சியோ டல்லாக தான் இருந்தது சின்ன பாப்பாவுக்கு. அப்புறம் சரி அவளுக்கும் ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே அவளை இப்போ ஆர்டர் பண்ணி காமிக்கிறதுக்கு போயிட்டேன். அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. அவ்வளோதான் உறவுகளே எங்கள்கிட்ட இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள். ஓகே பை, see you.